வணக்கம் கடவுள் ஒரு டிவி நேர் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட்டு வருது பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி ராசியில் இருக்கும். சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்துக்காக ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 6இல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களை வேலை மாறலாமா, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாங்க ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதனால் சின்ன அவமானங்களை பெருசாக்கி நான் வேலையை விட்டே போகிறேங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இது ஒரு 1 மந்த் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது புதிய கடன்கள் வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11இல் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தையினால் நல்ல லாபங்கள் வர்றது, வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அம்மா சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. தொழிலில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பெரிய பேமெண்ட்டோ அதாவது ஏதோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடாமல் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அதனால மூத்த பிள்ளைகள் எடுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. அவங்க ஏதாச்சும் அவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்கள். கொஞ்சம் திங்கள் செவ்வாய் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் புதன் வியாழன் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதி சூரியன் 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம், நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் கூட 8ஆம் அதிபதி கூட இருக்கிறனால சின்னதாக ஒரு மன உளைச்சல் போகும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6இல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் ஏதாச்சும் அவதூறாக பேசுகிறது, கொஞ்சம் விரோதம் பாராட்டுற மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான குரு. ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதி குரு 4இல் இருக்கும். புதிய சொத்துக்கள், புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னா இதில் வாரத்தின் கடைசி ஒரு சனிக்கிழமைகளில் ஒரு சந்திராஷ்டம பிறையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியான செவ்வாய் 6இல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை சம்பந்தமான விஷயங்களுக்கு கவனம் தேவை. பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசாபதி. ராகு 2இல் இருந்து அது ராசியில் உள்ள சனியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால நல்ல குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும். குடும்பத்துக்கு அதை பெருசாக பண்ணோம் அப்படிங்கிற இந்த திட்டங்கள்லாம் போடுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அது மறைமுகமாக பண்ணுவீங்க, தான் பெருசாக பண்ணோம்யான்னு. ஸோ அது சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக குரு தேசாபதி. குரு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4இல் இருக்கும்போது ஸோ 2 11ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஏதாவது நிலபுலங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்கான விஷயங்கள்லாம் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி உங்களுக்கு 10இல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. எதுவும் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக கேது தசாபதி. கேது 8இல் இருந்தாலும் அது
8ல் உள்ள கேது கொஞ்சம் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவும் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினால கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஸ்பியூட்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அதனால சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது சுக்கிரன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 11ல் இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள், தாய் தந்தையினால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக், பணம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திட்டாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள், ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார், ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன், ஓகேங்களா, மணி, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டு. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள், அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு இருக்குது, 2 பொண்ணுக்குமே 8 lakhs வச்சுருக்கேன், அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்ன அங்கிள் ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களா? ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போயே சொன்னார். அப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 1,30,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,30,000 வந்து இன்னொரு 30%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்குமானா இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நம்பது எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேனாச்சும் ஒரு, ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கிரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.